டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீடுகளில் எப்பவும் பணியாரம் ரெடி பண்ணோம்னா மாவு பாகு எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து ஊற வச்சு பணியார கல்லில் ஊற்றி சூப்பரான பணியாரமாக எடுப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான செய்முறையில் நல்ல புசு புசுன்னு பன்னு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பணியாரம் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடையில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு இனிப்பு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மீடியம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ரவை ஒரு 250 கிராமு, நம்ம சாதாரண ரவை தான், வறுக்காத ரவை, எப்பயும் போல் பாக்கெட்டில் வாங்குகிற ரவை தான், ஒரு 250 கிராம் எடுத்துருக்கோம். எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஜீனி அதை உள்ளே சேர்த்துட்டு இதே நல்லா ஃபைன் பவுடராக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே நம்ம மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 250 ml எடுத்து இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு விஸ்க் வச்சு நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த ரவை எல்லாத்தையும் இந்த பாலோட நல்லா கலந்து விடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு திக்கான பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ விஸ்க் வச்சு நல்லா இதுபோல் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இந்த ரவை நமக்கு கொஞ்சம் நேரம் ஊறி வரணும். ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு ஊறி வரணும். நல்லா ஊறி வரட்டும். ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. பேன் சூடாகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. அது அப்படியே உருகி வரட்டும். நெய் உருகின பிறகு தேங்காய் துருவல் 1 கப்பு, அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு நிறையா தேங்காய் துருவல் அதை இந்த நெய்யில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவலை நெய்யிலே லேசாக பிரட்டி விடுங்க. நெய்யில் தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த நெய்யிலே நல்லா வறுத்து கொடுங்க. அடுத்து ஒரு 150 கிராம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதே நம்ம இந்த தேங்காய் துருவல் மேலே தட்டிடலாம். தட்டிட்டு இப்போ நல்லா தேங்காய் துருவல் மேலே தட்டிட்டு கலந்து விடுங்க. நமக்கு அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் அப்படியே இலகி அந்த தேங்காய் துருவலோட லேசாக வெந்து வரட்டும். இப்போ நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு பொரிகடலை மாவு, அதாவது உடச்ச கடலை மாவு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூனு அதை உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோட கலந்து விடுங்க. இந்த பொரிகடலை மாவையும் நம்ம அந்த பூரணத்தோடு நல்லா கலந்து விடுங்க. இது மேலே ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் மட்டும் தூவி விட்ருங்க. தூவி விட்டுட்டு அடுப்பை வந்து அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு ஒரு தேங்காய் இனிப்பு பூரணம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். பாலில் கலந்து வச்ச ரவை நல்லா இந்த அளவுக்கு திக்காக ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஊறின அந்த பக்குவம் வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூனு நமக்கு சோடாப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு, தூளுப்பு ஒரு 2 பிஞ்சு கடைசியாக சேர்த்துட்டு இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்து வரணும். நல்லா ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா விடாமல் கலந்து விடுங்க. எல்லாமே நம்ம அந்த சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்படின்னா தான் நமக்கு பாஞ்சு மாதிரி வரும். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பணியாரக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் லேசாக எண்ணெயை மட்டும் அந்த குழியில் நல்லா தடவி விடுங்க. எல்லா பக்கமும் இதேமாரி எல்லா குழியிலையும் கொஞ்சம் லேசான எண்ணெயை மட்டும் லேசாக தடவி விடுங்க. நம்ம எல்லா குழியிலையும் லேசாக எண்ணெயை தடவி விட்டாச்சு. இந்த அளவுக்கு தடவி விட்ட பிறகு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவுலேருந்து சின்ன கரண்டி வச்சு ஒரு 1/2 குழிக்கு மட்டும் ஊற்றினா போதும். எல்லாத்துலேயும் ஒரு 1/2 குழி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்துலேருந்து சின்னதாக அந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக எடுத்து அப்படி அந்த நடுவில் வச்சுருங்க. மாவு நடுவில் இப்படி வச்சுருங்க. இதே போல் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அந்த பூரணத்தை கொஞ்சமாக அப்படி 2 விரல்கிட்ட எடுத்து இப்படி கொஞ்சமாக வச்சா போதும். இப்போ எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பூரணம் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம அதை லேசாக ஒரு 1/4 கரண்டியில் மட்டும் நம்ம ஏற்கனவே ஊற்றிருக்கோம்ல அடியில் அந்த ரவை மிக்ஸு, அதை அப்படியே லேசாக 1/4 கரண்டி மட்டும் ஊற்றினா போதும். இந்த பூரணத்தை லேசாக 3 அளவுக்கு ஊற்றினா போதும். இதே போல் எல்லா குழியிலையும் ஒரு 1/4 கரண்டியை மட்டும் அப்படியே வச்சு பூரணத்து மேலே மூடி விட்டுருங்க. எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி லேசாக மாதிரி ஷேக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இப்போ இந்த ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் நம்ம அப்படியே பணியாரக்கல்லை வச்சிடலாம். இப்போ நமக்கு இது நீராவிலேயே தான் வந்து வரணும். அதனால் அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் நமக்கு நல்லா சூப்பராக நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் சூப்பராக நல்லா வெந்து அந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு மேலே வரைக்கும் வந்துடும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வெளியில் அப்படியே எடுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நல்லா சைடை கோர்த்து விட்ருங்க. கோர்த்து விட்டுட்டு இப்படி நல்லா சூப்பராக எடுத்துருங்க. நல்லா அது ஒட்டாமல் நமக்கு நல்லா அருமையாக வரும். இதே போல் எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். இதே போல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா சைடை வந்து கோர்த்து எடுத்துகிட்டு அப்படியே துண்டு துண்டாக தனியாக எடுத்துடலாம். இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி மாவு தனியாக பூரணம் தனியாக ரெடி பண்ணி துண்டு துண்டாக வச்சு நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த மெத்தடில் வேணால் வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எப்பவும் போல் ரவையை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாக காய்ச்சி இந்த ரவை அரைச்ச மாவுலேயே வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் ஊற வச்சு நார்மலாக பணியாரக்கல்லில் ஊற்றி எடுக்கிற மாதிரி கூட எடுக்கலாம். மீடியமான தீயில வச்சுட்டு மெதுவாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதே மாதிரி ஒரு குட்டி குட்டி பணியாரமாக கூட போட்டு எடுத்துடலாம். நீங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட்டி குட்டி பன்னு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த பூரணத்தோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெத்தடில் அவிச்ச பணியாரம் சூப்பராக குண்டு குண்டாக அருமையாக உள்ள அந்த இனிப்பு இதோடு சேர்த்து நல்லா குண்டு குண்டான அவிச்ச பணியாரம் அருமையாக தயாராகிருக்கு. சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன லேயராகவும் அருமையாக தயாராகிருக்கு. அந்த மேல் மாவு பார்த்தீங்கன்னா அந்த லேசான இனிப்பு, உள்ளுக்க சூப்பரான இனிப்பு, சுவையும் சூப்பரான சுவை. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான பணியாரம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.